Hey guys, welcome to Solotra Vlogs. இன்றைக்கி நம்ம எங்கே போக போகிறோம் அப்படின்னா ஹைதராபாத்தோட டே 2 vlog தாங்க பார்க்க போகிறோம். அதில் என்னெல்லாம் பண்ணுங்கிறது பார்க்கலாமா? டே 2ஓட vlogல வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்மளை வந்து காலைல சாப்பிட்றதுக்காக நம்ம பையன் வந்து நம்மளை கூப்பிட்டு போனாங்க. எவ்வளோ தூரம் கூப்பிட்டு போனாங்க பார்த்தீங்கன்னா கைஸ், நேற்று என்னடாண்ணா போதும்ண்ணா விட்டுருண்ணா அப்படின்னு சொல்லி சாப்பாடு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருந்தான். இன்றைக்கி என்னடாண்ணா 2 கிலோமீட்டர்ஸ் நடத்தியே கூப்பிட்டு போகிறான் பிரவீன்குமார். ஏதாவது சொல்லுங்கள் இவனை பற்றி. ஸோ அவன் வந்து ஒரு ஒர்த்தான ஒரு ஸ்பாட்டுக்கு தாங்க கூப்பிட்டு போயிருந்தான். ஆக்சுவலாக வந்து அவ்வளோ தூரம் நடந்து போயிருந்துமே பார்த்திங்கன்னா செம்ம சூப்பரான ஸ்பாட்டுங்க. ஆக்சுவலாக சாப்பிட்றதுக்குன்னு டிஃபன் தான், நார்மலாக வந்து தோசை இட்லி இந்த டிஃபன் தான், வடை இருக்கிறது இந்த டிஃபன் தான். பட் அது தோசையிலே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்பெஷலாக அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஆக்சுவலாக பீஸா தோசை போடுறாங்க, மசால் தோசை, அதே மாதிரி கார தோசை, அப்புறம் வந்து வடை தோசை, ஆனியன் தோசை, ஊத்தாப்பம், இந்த மாதிரி பல வகை தோசை போடுறாங்க. இதில் எஸ்பெஷலி வந்து பார்த்திங்க அப்படின்னா பீஸா தோசை வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. ஸோ அதோட செய்முறைகள் வந்து நான் பின்னாடி வந்து வீடியோஸ்லையும் காட்டுறேன். அதே மாதிரி தனியாக நான் ரீல்ஸ்லேயும் நான் வந்து இது உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் கைஸ். ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து வியந்து பார்த்தது வந்து இப்படி இந்த ஒரு ஐட்டம் தாங்க. ஆக்சுவலாக வந்து என்னது அப்படின்னா இது வடையிலே வந்து செம்ம சூப்பராக வந்து இப்படிலாம் பண்ணலாமா அப்படின்லாம் வந்து எனக்கு தோணுச்சு. என்னென்னு பார்த்தீங்கன்னா சட்டியில் வந்து வெங்காயம் ஊற்றிக்கிறாங்க, அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு மாவு மாதிரி சின்னதாக ஊற்றிக்கிறாங்க, அண்ட் அதே மாதிரி ஒரு குழம்பு ஊற்றிக்கிறாங்க. தென் அப்புறம் வந்து தக்காளி இதெல்லாம் போட்டு அப்படியே லைட்டாக பரட்டிட்டு உளுந்த வடையை வந்து நாலாக பிச்சு அப்படியே வந்து அந்த கறி மாதிரி அப்படியே இது பண்ணுறாப்புல. இது பேர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தவா வடை அப்படின்னு சொல்லி வச்சுருந்தாங்க. அண்ட் செம்ம சூப்பராகவே இருந்துச்சு, செம்ம டேஸ்ட்டாகவும் இருந்துச்சு. நல்லா வந்து அப்புறம் சீஸும் போட்டு இந்த ஓமப்பொடியெல்லாம் போட்டு செம்ம சூப்பராக கிறிஸ்பியாக வந்து செம்மையாக வச்சுருந்தாங்க. இதோட ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் கொடுத்துருக்கேன். அதே மாதிரி கடையோட வந்து பேர் லிங்க் எல்லாமே நான் வந்து அப்படியே கொடுக்குறேங்க. அண்ட் அதே மாதிரி வடையுமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாக செம்ம கிறிஸ்பியாக அந்த மாதிரி சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் தென் அதுக்கடுத்து எனக்கு பிடிச்சது வந்து இங்கே வந்து இந்த பீஸா தோசை தாங்க. செம்ம சூப்பராகவே இருந்துச்சு. ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா பீஸா தோசை வந்து தோசையில் காய்கறி பூலாம் போட்டு அப்படியே சீஸ்லாம் போட்டு செம்மையாக வச்சுருந்தாங்க. இதோட இதெல்லாமே டீட்டெயில்ஸ்லாம் நான் கீழே கொடுக்குறேங்க. அண்ட் தென் சாப்பிட்டுட்டு அப்படியே நாங்களும் வந்து அப்படியே ஆந்திராவோட ஃபேமஸ் ஸ்வீட்டான பூத்திரக்கையில் வாங்கலாமே அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்வீட்டு கடைக்கு போயிருந்தோம். ஸோ அங்கேயும் போயிட்டு அப்படியே லைட்டாக சும்மா அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே போயிட்டு நாங்களும் எல்லாம் வாங்கிட்டு அப்படியே கிளம்பிட்டோங்க. ஸோ கிளம்புனதுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நெக்ஸ்ட் எங்கடா போகலாம் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஒரு பொட்டானிக்கல் கார்டன் இருக்குடா, நம்ம அங்கே போகலான்டா அப்படின்னு சொல்லி நம்ம ஃப்ரெண்டு கூப்பிட்டு வந்தாப்புல. சரி ஓகே அப்படின்ட்டு ஒரே ஆட்டோவில் 5 பேர் ஏறி போயிட்டு அப்படியே நேராக போய் பொட்டானிக்கல் கார்டனுக்கும் அப்படியே நம்மளும் போயிட்டே இருந்தோங்க. ஸோ போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே வந்து கொஞ்சம் ரோடெலாம் காலியாக அப்படியே சூப்பராக நல்லாவே தான் இருந்துச்சு. நம்மளும் அப்படியே எடுத்து போயிட்டே இருந்தோம். இந்த ஒரு மால் பார்த்திங்கன்னா மகேஷ் பாபுவோட மாலாங்க. அதெல்லாம் நம்ம ஃப்ரெண்டு சொன்னாப்புல. ஓ அப்படியாடா அப்படின்னு அப்படியே வியப்பாக அப்படியே கவனிச்சுட்டு அப்படியே நம்மளும் நேராக பொட்டானிக்கல் கார்டனுக்கும் இங்கே வந்து ரீச் ஆயாச்சு கைஸ். பொட்டானிக்கல் கார்டனோட என்ட்ரி ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா 50 rupees சார்ஜு. அண்ட் அதே மாதிரி உள்ளே வந்து பார்த்திங்கன்னா நிறையா அட்வென்ச்சர் ஆக்டிவிட்டீஸ் வச்சுருக்காங்க. அதே மாதிரி சைக்கிள்ஸு இந்த மாதிரி வந்து வேன்ஸில் வந்து உங்களுக்கு ஃபுல் வந்து பார்க் வந்து உங்களுக்கு ஃபுல்லாக சுற்றி காட்டுவாங்க. இதுக்குமே தனியாக வந்து சார்ஜஸ்லாம் பண்ணுறாங்க. அதாவது 20 to 30 rupees இந்த மாதிரி ஒவ்வொரு இதுக்கும் சார்ஜஸ் பண்ணுறாங்க. அண்ட் தென் இந்த மாதிரி நிறையா உட்காந்து நீங்கள் கதை பேசுகிறதுக்காக ஃப்ரெண்ட்ஸோடு சுற்றுறீங்கனாலும் சரி, அதே மாதிரி நீங்கள் பார்ட்னர்ஸோடு இது சுற்றுறீங்கனாலும் சரி, அண்ட் அதே மாதிரி ஒய்ஃபாக ஃபேமிலி அது வந்துருந்தீங்கனாலும் சரி, எல்லாத்துக்குமே வந்து இது பண்ணியிருக்காங்க. அண்ட் அதே மாதிரி இங்கே போட்டிங்ஸும் இருக்குது, அது ஜிப்லைனும் வச்சுருக்காங்க. ஸோ இதுக்கெல்லாமே வந்து தனியாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம சைட்லேருந்து அமௌண்ட் வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ஒன்றுக்கும் பார்த்திங்கன்னா 150 rupees இந்த மாதிரி வந்து சார்ஜ் பண்ணுறாங்க. ஸோ நம்மளும் வந்து அப்படியே இங்கெல்லாம் வந்து நம்ம பசங்க எல்லாருமே போனாங்க. சரி ஓகே அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே எடுத்துகிட்டு இருந்தோம். அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி பையன் வந்து போனாங்க. ஸ்மூத்தாக நல்லாவே போயிட்டு இருந்தாப்புல. அண்ட் தென் அப்படியே எல்லாரையுமே அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்மளும் அப்படியே போயிட்டோம் கைஸ். ஆக்சுவலாக ஜிப்லைனோட கான்செப்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயரத்துலேருந்து அப்படியே ஒரு இறக்கத்தில் போய் தான் நீங்கள் வந்து ஜிப்லைன் வந்து போகிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு இதாக இருக்கும். பட் ஆனால் இந்த ஜிப்லைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு உயரத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட இது மாதிரி இருக்குது, உயரம் மாதிரி. பட் இதோட லென்த் வந்து அதிகமாக இருக்கனால வந்து பார்த்திங்கன்னா கீழே வந்து அந்த பெண்டு வந்து விழுகிறனால உங்களுக்கு வந்து சரியாக வந்து அது கரெக்டாக வந்து போய் விழுகிறதில்ல. சிலர் வெயிட் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அவங்க ஃபுல்லாக போயிட்டு திரும்ப பின்னாடி வரையும் வந்துடுறாங்க. அதே மாதிரி தான் நம்ம பையன் பிரவீன்குமாரும் அதே மாதிரி வந்துட்டாப்புல. அவருக்கு இருக்கிற வெயிட்டுக்கு அவர் சென்டருக்கு போய் நின்றுக்கிட்டாப்புல.
சரி ஓகே, அங்கேருந்து வாங்க வாங்க வாங்கன்னு அந்த பையா கூப்பிட்டுக்கிட்டே இருக்காப்புல. நம்ம பையன் வந்து ஆண்டுக்கிட்டு இருந்தான். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி எப்படியோ வந்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஆள் அந்த வயரை பிடிச்சிட்டு அப்படியே வந்துட்டு இருந்தாப்புல. அப்படியே பக்கத்தில் வரவும் பார்த்திங்க அப்படின்னா கயரை தூக்கி போட்டாப்புல. அப்படியே நம்ம ஆள் கயரையும் பிடிச்சிட்டு அப்படியே வேகமாகவும் வந்தாச்சு கைஸ். ஸோ இதை தொடர்ந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா எங்கள் பசங்களுமே வந்து எல்லாருமே வந்து போயிட்டே இருந்தாங்க. ஸோ இது அப்படியே நம்மளும் அப்படியே இது எல்லாத்தையுமே வந்து வீடியோஸும் எடுத்தாச்சு கைஸ். ஆக்சுவலாக நமக்கும் ரொம்ப ஆசையாக இருந்தனால சரி ஓகே நம்மளும் அப்படியே இந்த ஜிப்லைன் போகலாமே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் அப்படியே ஏறி உட்காந்தாச்சு. உட்காந்துட்டு ரெடியாக உட்காந்துருந்தேன். நம்ம பையன் அங்கேருந்து வீடியோக்கு ரெடி ஆகுடா அப்படின்னு சொல்லியிருந்தோம். அதனால் வந்து அவனை அப்படியே பார்த்துட்டே இருந்தோம். அவனும் கடைசியில் ஒரு வழியாக போய் நின்றுட்டு நமக்காக வீடியோ எடுக்கிறக்கா நின்ட்டான் கைஸ். நல்லா இருந்துச்சுல நம்ம ஜிப்லைனில் போயிட்டு வந்தது. எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்துச்சி கைஸ். அப்படியே வந்து நம்மளும் அப்படியே புத்தர்லாம் இங்கே வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே நம்ம இங்கே போய் உட்காரலாம்டா அப்படின்னு சொல்லிட்டு உட்கார்றதுக்காக போனோங்க. போகும்போது வந்து பார்த்திங்க அப்படின்னா இதோட ப்ரைஸ் லிஸ்ட்டு எல்லாமே நான் உங்களுக்கு வந்து வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நான் வந்து கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். அண்ட் அதே மாதிரி இந்த ஒரு இடத்த வந்து கண்டிப்பாக மிஸ் பண்ணிடுறாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக ஃபேமிலியாக கூட நீங்கள் வந்து இங்கே வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் கைஸ். அண்ட் இங்கே ஒரு டீ கடையை பார்த்தோம். சரி டீயை குடிக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு போனோம். பார்த்திங்கன்னா டீ ரொம்ப சுமாராக கேவலமாக இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி எங்கள் அண்ணன் பார்த்திங்கன்னா எனக்கு ஏலக்காய் டீ தாண்டா வேணும் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஏலக்காயை போடுவாங்க. பார்த்தா ஏலக்காய் பொடியை போட்டு ஏலக்காய் டீங்கிறாங்க கைஸ். ரொம்ப ரொம்ப கேவலமாக இருந்துச்சு. அப்புறம் அப்படியே முடிச்சுட்டு சரி ஓகே அப்படின்ட்டு கொஞ்சம் நேரம் அப்படியே லைட்டாக சுற்றி பார்த்தோம். அப்படியே ஆனால் வெயில் தான் பொலன்னு பொழக்க ஆரம்பிச்சிருச்சு. சரி வாங்கடா கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகும்போது பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடம் செம சூப்பராகவே இருந்துச்சு. போயிட்டு அப்படியே இந்த ஒரு ஏரிக்கரைக்கிட்ட அப்படியே நம்மளும் உட்காந்து ஒரு போஸெல்லாம் கொடுத்துட்டு ஃபோட்டோஸை எடுத்துகிட்டு அப்படியே வந்தாச்சு. அதைத்தான் நீங்களும் வந்து இங்கே தம்ப்நெயில்லையும் பார்த்துருப்பீங்க கைஸ். அப்படியே வந்து நம்மளும் அப்படியே நடந்து அப்படியே வெளியே வந்தவங்க. இங்கே வந்து ரோடெலாம் பார்த்திங்கன்னா நிறையா குழியாக இடையில தோண்டியிருக்காங்க. ஸோ பிளாட்ஃபார்மோட இதுலேயே ஸோ இதெல்லாம் வந்து கவர்மெண்ட் வந்து கொஞ்சமாக வந்து இனிஷியேட் எடுத்து பண்ணணுங்க. ஏன் அப்படின்னா ஆளுங்கள்லாம் யாரும் பார்க்காம இருக்காமல் உள்ள இதில் விழுந்துட்டாங்கன்னா அப்புறம் என்னத்துக்கு ஆறுது. இதெல்லாம் வந்து தெலுங்கானா கவர்மெண்ட் கொஞ்சமாக யோசிங்கப்பா. அண்ட் அதே மாதிரி இன்னொரு அவேர்னஸ் வீடியோ வந்து நான் இதில் சொல்லணும்னு நான் ரொம்ப ரொம்ப ஆசைப்பட்றேன் கைஸ். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நாங்கள் இந்த ஆட்டோவில் போகிறதுல வந்து ஒரு ஹிந்திக்கார பையாட்டை வந்து ஏறினோங்க. சரிங்களா, ஏறி போகிறப்ப தான் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் பேசுகிறது அவனுக்கு புரியல, இங்கிலீஷும் புரிய மாட்டேங்கி, அவன் பேசுகிற ஹிந்தி நமக்கும் புரிய மாட்டேங்கி, அப்படியே லோடன்னு பேசிட்டே இருக்கிறாப்புல. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா நீங்கள் பராசக்தி படத்தெல்லாம் பார்த்து ஹிந்தி திணிப்பு அப்படின்னு சொல்லி இதெல்லாம் இது பண்ணுறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து முற்றிலும் மறந்து விடுங்கள். ஆக்சுவலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் ஹிந்தி வந்து படிங்கன்னு நான் வந்து உங்களை கம்பல்லாம் பண்ணலைங்க. ஆனால் ஹிந்தி தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஏன்னா நார்த் இந்தியாலாம் டூர் போகணுன்னு அப்படின்னா ஆசைப்பட்றீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஹிந்தி தெரியாமல் போகவே போவீங்க. ஏன் அப்படின்னா ஹிந்தி தெரியாமல் போனீங்கன்னா கஷ்டம். உங்களை வந்து எப்படியாவது ஏமாத்துகிற மாதிரி இதெல்லாம் பண்ணிடுவாங்க. இதில் வந்து எங்களுக்கு யாருக்குமே ஹிந்தி வந்து பெருசாக தெரியாதனால பார்த்திங்கன்னா இந்த ரோட்லேருந்து இது வரைக்கும் வந்து உங்களுக்கு 200 ரூபா அப்படின்னு சொல்லி அப்படியே லைட்டாக ஏமாற்றிக்கிட்டாப்புல. அப்படியே முடிச்சுட்டு சரி ஓகே போனது போகிறான் அப்படின்னு சொல்லி விடுங்க அப்படின்ட்டு நம்மளும் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு இங்கே ஜூடியோவில் வந்து அப்படியே எல்லாருமே வந்து ட்ரெஸ் எடுக்கிறக்காக வந்திருந்தோங்க. அப்படியே நம்மளும் இங்கெல்லாம் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு அப்படியே நேராக நடந்து போகலாமே அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருந்தோம் கைஸ். எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்க அப்படின்னா ஹைட்ராபாத் பிரியாணி சாப்பிட்லன்னா எப்படிங்க, அதனால தான் பார்த்திங்கன்னா நவாப்ஸ் பிரியாணி அப்படின்னு சொல்லி ஒரு கடைக்கு வந்திருந்தோங்க. ஸோ இந்த கடையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிரியாணி சாப்பிட்றதுக்கு அத்தனை பேர் க்யூவில் வந்து நிற்கிறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் 5 பேர் 6 பேர் வாரீங்க அப்படின்னா பேர் கண்டிப்பாக கொடுத்துருக்கணும், எத்தனை பேர் மெம்பர்னு சொல்லி செலக்ட் பண்ணி இது பண்ணோம். ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா வெயிட் பண்ணி அடுத்தடுத்த அந்த
முன்னுரிமைப்படி தான் வந்து உங்களை வந்து கூப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா. அண்ட் தென் நீங்கள் வந்து கூப்பிட்டாங்க அப்படின்னா நீங்கள் போய் சாப்பிட போகலாம். அதே மாதிரி ஃபஸ்ட் ஃப்ளோர்லேயே இருக்குது, அதே மாதிரி தேர்ட் ஃப்ளோர்லேயும் இந்த கடை வந்து இருக்குது. ஸோ இதோட லிஸ்ட்டு அண்ட் இதோட மெனு எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து எவ்வளோ ப்ரைஸ் இதெல்லாமே வந்து நான் உங்களுக்கு போட்டு விட்றேன். அண்ட் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாம் மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இந்த மாதிரி ஒன்று இருக்குது. நாங்கள் சிக்கன் பிரியாணி வாங்கியிருந்தோம். அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா மட்டனில் கெபாப் ஒன்று வாங்கியிருந்தோங்க. அதுக்கடுத்து இந்த சூப் வந்து செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு கைஸ். ஸோ மஸ்ட் ட்ரை இந்த கடையில் வந்து இந்த சூப்பு தாங்க. ஸோ எல்லாமே நான் உங்களுக்கு வந்து இந்த ப்ரைஸ் லிஸ்ட்டில் வந்து போடுறேன். ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ட்ராகன் சிக்கன் மாதிரி ஒரு ஐட்டம் வந்துச்சு. அது பார்த்திங்கன்னா ஃபுல்லி வந்து நம்மளோட பார்பிக்யூ சிக்கன் மாதிரியே அந்த ஒரு டேஸ்ட்டில் வந்து ஃபீல் ஆச்சு. பட் எனக்கு வந்து பெருசாக அதில் வந்து பெருசாக ஒன்றும் பிடிக்கலை. பட் ஆனால் இந்த ஒரு பிரியாணி இருக்குது பாருங்கள், அந்த அண்டாக்கு மேலே வரைக்கும் அவ்வளோ தூரம் அடித்து கொண்டு வந்தாங்க பாருங்கள். செம சூப்பராகவே இருந்துச்சு. எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா அவங்க பிளேட்டில் மட்டும் வைக்கிறது மட்டும் இல்லாமல் ஃபுல்லாகவே வந்து சர்வ் பண்ணவும் ஆரம்பிச்சிட்டாங்க. சூப்பராகவே இருந்துச்சு. அண்ட் அதே மாதிரி அந்த மட்டன் ஒரு கெபாப் வந்து வச்சுருந்தாங்க பார்த்திங்களா, அது டேஸ்ட்டுமே வந்து செம்ம சூப்பராக அல்டிமேட்டாக இருந்துச்சு. பட் சோகம் என்ன அப்படின்னா என்னால் தாங்க பெருசாக வந்து சாப்பிட முடியல. ஏன்னா நம்ம காலையில் வந்து அந்த தோசை சாப்பிட்டது அப்படியே வந்து சுற்றுனது இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் வயிறு வந்து கொஞ்சம் ஃபுல்லாகவே இருந்த மாதிரி தான் ஃபீல் ஆச்சு. பட் அதனால் வந்து பெருசாக வந்து என்னால் வந்து பிரியாணியோ வந்து பெருசாக எடுத்து சாப்பிட முடியல. அள்ளி அடைச்சி இந்த மாதிரி ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக வந்து சாப்பிட முடியாத மாதிரி அந்த ஒரு ஃபீலாக இருந்துச்சு. பட் இருந்தாலும் ஓகே. பட் அந்த பீசஸ் வந்து பார்த்திங்கன்னா செம்ம சாஃப்டாகவே சூப்பராகவே குக்காக இருந்துச்சு. அண்ட் நல்ல ஒரு இதாகவே இருந்துச்சு. ஸோ எல்லாருக்குமே வந்து பரிமாறுறாங்க. ஸோ எல்லாரும் வந்து வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளும் சாப்பிட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு மால் இருந்துச்சுங்க. அங்கே போய் சும்மா போய் சுற்றி பார்த்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போனாங்க. உள்ளே போய் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாகவே நம்ம பசங்க போய் ஷாப்பிங்காக போனாங்க. பட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா மாலில் வந்து சும்மா சுற்றி பார்த்தாங்க அப்படின்னு போயிட்டு இருந்தோம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா எல்லா ஃப்ளோர்லையுமே வந்து பெருசாக வந்து ஷாப்ஸ் எதுவுமே பெருசாக ஓப்பன் பண்ணவே இல்லை. எல்லாமே வந்து க்ளோஸ்டாக இருக்குது. ஒரு சில கடைகள்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் ஓப்பன் பண்ணாத கண்டிஷன்ஸில் இந்த மாதிரிலாம் வச்சுருந்தாங்க. அண்ட் நிறைய ரெஸ்ட்ரோ பார்ஸ் வந்து உள்ளவே வந்து வச்சுருந்தாங்க கைஸ். அண்ட் அது எல்லாமே வந்து சும்மா அப்படியே வெளியில் இருந்த மாதிரி சுற்றி பார்த்து அப்படியே வந்து நம்மளும் அந்த மாலை வந்து நம்மளும் கிளம்பியாச்சு கைஸ். நேராக வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கிளம்புறக்காக போனாங்க. அப்படியே பார்த்தா நம்ம பையன் நடத்தியே கூப்பிட்டு போனான். தம்பி எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு கேட்டால் ரொம்ப நேரம் ஆகும். அதனால் ஒரு ஆட்டோவை பிடிச்சிட்டு நேராக போய் கிளம்பியாச்சுங்க. போயிட்டு ரூமில் போய் பேக் பண்ணுறதெல்லாம் பேக் பண்ணிட்டு அப்படியே வந்து கேப் எல்லாருமே கிளம்பணும். ஸோ கிளம்பி போகிறப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா மெட்ரோ ஸ்டேஷனுக்கு வந்து பக்கத்துலேயே ஏதாச்சும் சாப்பிட வாங்கலாமே அப்படின்லாம் பார்த்தோம். பட் ஆனால் கடைங்க வந்து பெருசாக எதுவும் இல்லை. அண்ட் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஷாப்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து பெருசாக வந்து டேஸ்ட்டு இதெல்லாம் பெருசாக நல்லா அதனால் வந்து எதுவுமே அவங்க வாங்கினாங்க. சரி ஓகே அப்படியே மெட்ரோ ஏரியாலே நம்ம டெக்கான் போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போய் டெக்கான் மெட்ரோ மாதிரி வந்து வந்தாங்க. ஸோ அடுத்த இதில் வந்து டெக்கானுக்கு அப்படியே இறங்க சூப்பரான அந்த சின்ன பசங்களாம் அவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இது பண்ணிட்டு வந்தாங்க. நாங்களும் அந்த தானியம் போடுறதுக்கெலாம் ஒரு ஆள் வந்து விற்றுட்டு இருந்தாப்புல. சரி அதை போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆளுக்கு 20 ரூபா, அதாவது 20 ரூபா கொடுத்து ஒரு தானியம் வாங்கி அது எல்லாத்தையுமே போட்டு இது பண்ணிகிட்டு இருந்தோம். ஸோ எனக்கு வந்து என்ன ரொம்ப பெரிய ஆசை அப்படின்னா நம்ம கையில் வந்து புறா வந்து நிற்கணும். ஸோ அதுக்கு வந்து ஃபுட்டு இது ப்ரொவைட் பண்ணுற இதில் வந்து அந்த மாதிரிலாம் பார்த்தேன். ஸோ அதுக்காக தான் நான்லாம் வந்து ட்ரை பண்ணிட்டே இருந்தேன். பட் ஆனால் புறாக்கை வந்து நம்மளை வந்து பார்த்து பயந்து இதாகவே இருந்துச்சு. எங்கள் சீனியர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே சூப்பராகவே வந்து இது பண்ணியிருந்தாப்புல. ஆக்சுவலாக அவர் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி போட்டாலும் பார்த்திங்கன்னா ட்ரை பண்ணதுமே கையில் வந்து உட்காந்துருச்சு. அதில் ஒரு ஆள் வந்து சொல்கிறாப்புல அப்படியே உருட்டுறாப்புல. என்னென்னா இவர் வந்து பார்த்திங்கன்னா முன்ஜென்மத்திலே வந்து இவருக்கும் புறாக்கும் வந்து ஏதோ சம்மந்தம் இருக்குது அப்படின்ட்டு மாறி பட கதையெல்லாம் அந்த தாத்தா வந்து சொல்லிகிட்டு இருந்தாப்புல. அப்படியே கேட்க எங்களுக்கே ரொம்ப சிரிப்பாயிடுச்சு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சரி நானுமே அப்படியே போயிட்டு நீட்டலாமே அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு கொஞ்சம் நீட்டிகிட்டு இருந்தேன். பட் அப்போல்லாம் வரலைங்க. கடைசியில் அப்படியே ஒரு வழியாக வந்து புறா வந்து நம்ம கையிலே வந்து உட்காந்துச்சு. பார்த்துக்கோங்க, அப்படியே ரொம்ப ஹாப்பி ஆகிடுச்சு. சரி ஓகே அப்படியே சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நான் அப்படியே வீடியோ எடுத்து அப்படியே நான் பார்த்தே இருந்தேன். செம சூப்பராகவே இருந்துச்சுங்க. எனக்கு இப்படி ஒரு இது கிடச்சது வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. புறா வந்து கையில் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்ததெல்லாம்.
நாம தான் அடுத்து சும்மா இருக்க மாட்டோமே, சரி செல்ஃபி வீடியோ எடுக்கலாம், இது ஒரு மெமரிஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அப்படியே எடுத்தாச்சுங்க. எடுத்துகிட்டு அப்படியே அதுவும் பறந்து போயிடுச்சு. தென் அதுக்கடுத்து ஒரு கரும்பு ஜூஸை வாங்கி குடிச்சிட்டு அப்படியே நேராக போயிட்டு டெக்கானில் போய் இறங்கினோங்க. இறங்கினதுமே வந்து பார்த்திங்கன்னா டெக்கானுக்கு உள்ளே போயிட்டே இருந்தோம். போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ட்ரெயின் எங்கே இருக்குது அப்படியே எல்லாம் ஸ்டேஷன்ஸ்லாம் அப்படியே வீடியோஸ் எடுத்துகிட்டு அப்படியே நம்ம ட்ரெயின் எப்போ வரும் அப்படின்னு சொல்லியுமே நம்ம வந்து பார்த்துட்டே இருந்தோம். நேராக நாமளும் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெக்கான் ஸ்டேஷன்லேருந்து அப்படியே நேராக உள்ளே நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ நம்மளோட பிளாட்ஃபார்முக்கும் அப்படியே நேராக நடந்து போயிட்டுருந்தோம். ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு லாஸ்ட் ஸ்டாப் மாதிரியே வந்து எங்களுக்கு வந்து ஃபீல் ஆச்சு. அண்ட் அதே மாதிரி ட்ரெயின் வந்து ரிவர்ஸில் வந்து பார்க்குறதெல்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் டைம் நான் வந்து நேரில் பார்க்குறேங்க. ஏன்னா ரிவர்ஸில் வந்து ட்ரெயின் வந்து நான் இது வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது. பட் ஆனால் பார்க்குறக்கே வித்தியாசமாக இருந்துச்சு. அண்ட் தென் பார்த்திங்கன்னா நம்ம ஃப்ரெண்டும் வந்து நம்மளை வந்து சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்காக வந்திருந்தாப்புல. ஸோ அவருக்கும் வந்து ஒரு டாட்டாவை சொல்லிவிட்டு அப்படியே நம்மளும் வந்து ஹைதராபாத்தை விட்டு நம்மளும் கிளம்பியாச்சு கைஸ். ஸோ கிளம்புறப்போ வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. நம்ம ஃப்ரெண்டை விட்டுட்டு நம்ம வாரோமே அப்படின்னு ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் என்ன பண்ணுறது, ரியாலிட்டி படி நம்மளும் ஒர்க்குக்கு போகணும் இல்லையா. ஸோ அதனால் வந்து நம்மளும் அப்படியே கிளம்பியாச்சு கைஸ். தென் அதுக்கடுத்து ஹைதராபாத்லேருந்து அப்படியே நேராக வந்து கிளம்பி போயிட்டே இருந்தோம். ஸோ ஏதாச்சும் வழியில் போகும்போது எதாவது ஆர்டர் போடலாம் அப்படின்னு நினச்சிட்டே இருந்தோம். பட் ஆனால் எதுவுமே போடலைங்க. பட் ஆனால் ஒரு ஸ்டேஷனில் பார்த்திங்கன்னா சப்பாத்தி விற்றுருந்தானுங்க. சரி ஓகே, வேறு வழியே இல்லை, சப்பாத்தியை சாப்பிட்டுட்டு அப்படியே நம்மளும் தூங்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் தூங்குறதுக்காக வந்தாச்சு. மறுநாள் காலையில் ஒரு 6 மணி போல் பார்த்திங்கன்னா நம்மளும் வந்து சென்னை சென்ட்ரல், அதாவது சென்னை பீச் ஸ்டேஷன் வந்து நம்மளும் வந்து ரீச் ஆகியாச்சு கைஸ். ரீச் ஆனதுமே நமக்கான ட்ரெயின் வந்து வந்துருச்சு நம்ம பிளாட்ஃபார்முக்கு. சரி ஓகே, நம்மளும் அப்படியே கிளம்பலாமே அப்படின்ட்டு கிளம்பி நம்மளும் இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன் கைஸ். நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கைஸ். டாட்டா பை பை, see you guys.